ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஆயிரக்கணக்கான பேரில் யாரோ ஒருவன் என்னை அடைவதற்காக முயல்கிறான். அவ்விதம் முயல்கிறவர்களில் என்னையே மேலான கதியாய்க் கொண்ட யாரோ ஒருவன்தான் என்னை உள்ளபடி அறிகிறான். அன்னையே, உம்முடைய இயல்புகளை நான் முழுமையாய்த் தெரிந்து கொண்டு விட்டால் இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியதாய் வேறெதுவும் இருக்காது. அன்னையே, எனக்கு போதும் என்கிற மனதைக் கொடு. அப்போதுதான் உன்னை பிரார்த்திக்க நேரம் கிடைக்கும். பிரார்த்தனை புலம்பலாக இருக்கக்கூடாது. வளங்கள் பெருகும், வாழ்நாள் பெருகும், நலங்கள் கூடும், நானிலத்தில் புகழோங்கும். நீ நடந்து கொள்ளும் விதத்தைப் பொறுத்தே அன்னை உன்னிடம் நிற்பதும். ராமானுஜர் வைணவ மாமுனி திருப்பதி சென்றபோது அவரை வரவேற்க பெரிய திருமலை நம்பிகள் மலையிலிருந்து கீழே வந்திருந்தார். இந்தச் சிறியவனை வரவேற்க தாங்கள் வரவேண்டுமா? ஒரு சாதாரண ஆளை அனுப்பி இருக்கலாமே என்று பணிவுடன் வினவினார் ராமானுஜர். பெரிய நம்பி சொன்னார், நம்மை விடச் சின்ன ஆளாயாரும் தென்படவில்லை, அதுதான் நாமே வந்தது என்று. இறைவா, அத்தகைய பெரியோர்களின் பணிவை மனதில் வைப்பேன். பரிபூரண ஆனந்தம் பெற குருவின் கருணை வாய்க்க வேண்டும். அந்த குருவானவர் வேதங்கள் ஒன்றே என்பார். மந்திரங்களையும் யோக தந்திரங்களையும் நமக்கு விளக்குவார். மௌனத்தை ஐம்புலனும் சலனமின்றி நிற்கும் நிலையும் உபதேசிப்பார். அவரது அருள் மட்டும் வாய்த்துவிட்டால் மனமே சும்மாகிட என்று அதட்டி மனதை ஒரு நிலைப்படுத்திக் கொள்ள நம்மால் இயலும். ஓம் சக்தி.